மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழாவீரனே பெரியாரின் பேரனே மன்னா மன்னா எங்க உரிமை தமிழ் வணக்கம். கரை புரளும் காவிரி போல கூடியிருக்கும் திருச்சிக்கு தமிழ் வணக்கம். நேற்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர், குரலற்றவர்களின் குரல், உங்கள் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறோம். அடிச்சு வரான், தடைய வச்சா உடைச்சு வரான் தளபதி. கண்ணு கெட்டிய தூரம் வரை, கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு கடல். இது முதல்வரின் மீது இருக்கும் மக்களின் பாசக்கடல், அன்பு கடல். உங்கள் அனைவரையும் வணங்கி திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை யாரை வாழ்த்தி தொடங்குவது? நம்ம தமிழ் தாயை வாழ்த்தி தொடங்குவோம். தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கள் மூச்சு, தமிழெங்கள் உயிர். அனைவரும் எழுந்து நிற்போம். தமிழ் தாய் வாழ்த்தை சேர்ந்து பாடுவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனர் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அர்த்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வந்தோரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. நமது கழக கண்மணிகளே, உங்களை வரவேற்க போற்றுதலுக்குரிய பாசத்திற்குரிய பொதுச் செயலாளர், இல்லை இல்லை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள், பகுதி கிளை தளபதி நெஞ்சில் குடியிருக்கும்
தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் ஒரு அமைச்சராக இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கோசம் மக்கள் ஓட்டு போடவில்லை. முழுக்க முழுக்க 234 தொகுதியிலும் தலைவர் ஒருவருக்காக மட்டும்தான் வாக்களித்தார்கள். அதற்கு நாங்கள் உண்மையாக இருந்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்க வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் தளபதி தான். எப்போதும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், ஆனால் நான் என்றும் தலைவர் தளபதியுடைய தொண்டனாக கடைசி காலம் வரைக்கும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தளபதியின் தொண்டனுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், மண்ணின் மைந்தர், மதிப்பிற்குரிய வாரிய தலைவர் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மலைக்கோட்டையை தன் நெஞ்சில் சுமந்திருக்கும் திருச்சிக்கு வருகை தரக்கூடிய சிறன்கோட்டையினுடைய தளபதியே, உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். கலை உலகத்திலே நாங்கள் கண்டோம், களிப்புற்றோம். தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்தோம், வாழ்த்து பாடினோம். ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று, மக்கள் விரும்புகின்ற முதல்வராக பொறுப்பேற்று வந்திருக்கிறீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, சரித்திரத்தையே சாகடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். 90 ஆண்டு காலம் வாழ்ந்த அரசியல் கட்சிகளும் உண்டு, வைர விழா கண்ட அரசியல் கட்சிகளும் உண்டு, வெள்ளி விழா கண்ட அரசியல் கட்சிகளும் உண்டு. எப்படி ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு துணிவு வந்தது? 2.5 ஆண்டு காலத்திலே ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது உலக அதிசயத்தின் வரலாறு, வேற எவருக்கும் கிட்டாத ஒரு வரலாறு. இந்த வரலாற்று நாயகரே, எங்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுகிறோம் என்று எங்களெல்லாம் பெருமைப்படுத்தினீர்கள். இப்பொழுது நாங்கள் காலில் நிற்கவே முடியலை. ஏன்னா 90 வயதை தாண்டிய கட்சிக்காரர்கள் வருகிறார்கள், 75 வருடங்களை கொண்ட கட்சிக்காரர்கள் வருகிறார்கள், 50 ஆண்டு கால வெள்ளி விழா கட்சியை கண்டவர்கள் வருகிறார்கள், இன்று பிறந்தவர்கள் வருகிறார்கள். இவ்வளவு எதிரிகளை எல்லாம் நீங்கள் வசப்படுத்தக்கூடிய அந்த கவர்ச்சி உங்களிடத்திலே எப்படி வந்தது? அந்த ஈர்ப்பு எப்படி வந்தது? ஓட்டு போட வருகிறார்கள். 60,000 மைல்களுக்கு அப்பாலே வெள்ளையன் காலத்திலே வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஓட்டு போட திருச்சிக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அரபு நாட்டிலே இருந்தவர்கள் வந்தார்கள், ஈழ நாட்டிலே இருந்தவர் வந்து ஓட்டு போட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த கவர்ச்சியை கண்டு நானெல்லாம் உங்களிடத்திலே வந்த பொழுது என்னை என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிழைக்க தெரியாதவன், அரசியல் கட்சியை தேர்வு செய்ய முடியாதவர்,
என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், உங்கள் தொலைநோக்கு சிந்தனையிலே நாடு வந்ததால் இன்றைக்கு வாழ்வற்றில் இருக்கிறேன். பலர் வதந்திக்கு கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஐயா இந்த கட்சி வந்தது ஆட்சிக்கு என்கிறார்கள். இனி ஆராய்ச்சி செய்வதற்கே உலக நாடுகளே ஒன்று கூடி பல்வேறு பல்கலைக்கழகத்திலே ஆட்சி ஆய்வு செய்வதற்கு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திறம் வாய்ந்த தலைவர் அவர்களே, வாழுங்கள் பன்னெடுங்காலம், வளருங்கள் புகழோடு. தமிழ் கூறும் நல்லுலகத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய வாளுக்கு நாங்கள் துணை இருப்போம். முதல் முறையாக வந்தீர்கள், உங்களுக்கு வாள் கொடுத்தோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு செங்கோல் தருகிறோம். இந்த செங்கோல் வளையாமல் எங்கள் திருச்சிராப்பள்ளியின் மண்ணிற்கு மகிமை சேர்க்கின்ற வகையிலே வந்திருக்கிறீர்கள். வருக வருக வருக. அண்ணன் பேசிவிட்டார். அண்ணனை தொடர்ந்து எங்கள் தம்பி குட்டி புலி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், உங்கள் மண்ணின் மைந்தர் திரு ரமேஷ் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அன்னை தமிழிற்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த ஒரு நிமிடத்திற்காக என் வாழ்க்கையில் பல வருடங்கள் காத்திருந்தேன். இப்படி அண்ணனை கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு நொடிக்காக பல வருடங்கள் நாம் எல்லாம் தவம் இருந்தோம். அந்த தவம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும்னு ஒரு திருக்குறள் இருக்கு. நீதி நெறி தவறாமல் ஆட்சி நடத்தும் ஆட்சியாளரை மக்கள் தலைவராக இறைவனாக கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற திருக்குறள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொருந்தும். இன்றைக்கு இந்த திருச்சியில் அண்ணன் அவர்கள் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதே திருச்சியை தங்களுடைய கோட்டை கோட்டை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் அதை வெறும் மனக்கோட்டை தான் காட்டி அதையும் உடைச்சி இந்த மலைக்கோட்டை மாநகரை தளபதியின் கோட்டையாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம். சாதாரண நபர்கள் எல்லாம் வேட்பாளராக நிற்க வச்சிருக்கிறாரு, சாதாரண குடும்பத்தவர்களை வேட்பாளராக நிற்க வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்மளை எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஏன், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த என்ன ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிச்சாரு. அறிவிச்ச உடனேயே இந்த திருச்சியின் முதலாளி என்று சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் தான் ஆட்சியை அமைக்க முடியும், அது சென்டிமெண்ட் அப்படின்னு ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் இந்த சாமானியனை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். உங்களைப் போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல பேரை இந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வரலாற்றிலேயே ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். வேற எந்த தலைவராலும் அது முடியாது. பல்வேறு மேடைகளில் அண்ணன் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், பிரச்சாரங்களின் போது பல்வேறு மேடைகள்லையும் பேசியிருக்கிறேன். அந்த ஒன்றை மட்டும் நினைவுபடுத்திடுறேன். பல இடங்களில் சொன்ன, சின்ன பசங்கன்னு ஏளனமாக பார்க்காதீங்க. இந்த சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னு காட்டுவோன்னு பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன், அண்ணன் முன்னாடியும் பேசியிருக்கிறேன். இப்போ
அதே மாதிரி பார்க்கிறவங்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். எழுதி வச்சுக்கோங்க. இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. குட்டி புலியே கர்ஜித்தா தாய் புலி எப்படி கர்ஜிக்கணும் உங்களுக்கு சொல்ல வேணுமா? ஒரு நொடி யோசித்து பார்க்கிறேன். இதே திருச்சியில 1008 கெடுபிடிகளுக்கு நடுவே உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து நின்று அன்று உங்க அண்ணனா உங்க தம்பியா நம்ம தளபதியா மக்கள் விரும்பும் வேட்பாளரா வந்த மனிதர் எடுத்த சபதம் முடித்து, இது பதவி கிடையாது, பொறுப்புக்கு வந்த ஒவ்வொரு நாளும் தாய்மார்களுக்கும் தமிழுக்கும் முதலிடம் கொடுத்து இதோ உங்கள் முன்னால் உரையாற்ற வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.